الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலின் சுருக்கமான தொகுப்பை பார்த்து வருகிறோம். அதை தொகுத்து வழங்கியவர்கள் துக்தூர் அஹ்மத் இப்னு உஸ்மான் அல் மஜீத். இந்த தொகுப்பில் நாம் சென்ற வகுப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் வுதுவிலும் அதே போன்று கழிவறை தேவைகளை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்ன என்பதை மிக சுருக்கமாக நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கலாம் ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஹி அலல் குஃபைன். இது 8வது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது காலுறைகள் மீது மஸ்ஹு செய்வதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன, அவர்களுடைய வழிகாட்டல் என்பதுதான் இந்த தலைப்பு. இதில் முதலாவது சொல்கிறார்கள், ஸஹ அன்ஹு அன்னஹு மஸஹ ஃபில் ஹதரி வஸ்ஸஃபர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன்னஹு மஸஹனா மஸஹு செய்தார்கள். மஸஹன என்ன அர்த்தம்? அதாவது தடவினார்கள். ஃபில் ஹதரி வஸ்ஸஃபர். ஹதர்னா ஊரில் இருக்கும்போது, ஊரில். சஃபர்னா பிரயாணத்து. ஹதர்னா இப்ப நீங்க இந்த இடத்துக்கு ஹதர சமூகம் அளித்தீர்கள், அப்படித்தானே? சமூகம் அளித்தான். ஹாதிரனா இப்ப சமூகம் அளித்து இருக்கிறீங்க. அப்ப அந்த வார்த்தை ஒரு ஊரில் இருப்பதற்கும் என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஊரில் இருக்கும் போதும் பிரயாணத்திலும் என்ன செய்தார்கள்? மஸ்ஹு செய்தார்கள். வவக்தத லில் முகீமி யௌமன் வ லைலா. வக்தனா எங்களுக்கு தெரியும். வக்தனா என்ன? நேரம், டைம். வவக்தனா நேரத்தை குறிக்கிறது. வக்தன் என்ன செய்யறது? நேரத்தை குறிக்கிறது. அப்ப வவக்தத லில் முகீம். முகீமண்டா ஊரில் உள்ளவர். முகீமண்டா யாரு? ஊர்ல தங்கி இருப்பவருக்கு தான் முகீம் என்றது. ஊரில் தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு யௌமன் வலைலா, ஒரு இரவும் ஒரு பகலும். ஒரு இரவு ஒரு பகல் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நேரம் குறித்தாங்க. அப்ப ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலுறை மீது தடவுவது என்பது ஒரு இரவு ஒரு பகல். 8ஆம் பேஜ் நம்பர் 8. வலில் முசாஃபிரி. முசாஃபிர் யாரு? பிரயாணி. பிரயாணிக்கு சலாசத்து ஐயாமின் வலையாலிகின்ன. சலாசன் எத்தனை? 3 இரவுகள், 3 பகல்களும் இன்னும் 3 இரவுகளும்.
அப்ப எனவே பொதுவா நீங்க எடுத்தீங்கன்னா யௌமண்ட வார்த்தையை பொதுவா பயன்படுத்தினா நாள் அது இரவையும் பகலையும் என்ன செய்யும் குறிக்கும். இப்ப யௌமண்டு பொதுவா வருதுங்களே குர்ஆன்ல ஹதீஸ்ல. அப்ப யௌமண்டு வந்தா என்ன அர்த்தம்? அது இரவு பகலை குறிக்கும். யௌமும் வலையிலான்னு வந்துச்சுன்னா அது என்னதான்? அது பகல், இது இரவு. புரியுதா? இல்ல வித்தியாசம் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படியும் பயன்படுத்துவாங்க, இப்படியும் பயன்படுத்துவாங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வழிகாட்டல் வகான யம்ஸஹு ظாஹிரல் ஹுஃபைன். நபி அவர்கள் எப்படி தடவுவர்களாக இருந்தார்கள் என்றால், ظாஹிரண்டா வெளிப்பகுதி, ظாஹிரன் அர்த்தம் வெளிப்பகுதி, அல் ஹுஃபைன். அப்ப அந்த காலுறையுடைய வெளிப்பகுதினா இன்னும் சொல்ற மேல் பகுதி, இன்னும் சொல்ற எப்படி சொல்லலாம்? மேல் பகுதி, மேல் பகுதியை தடவுவர்களாக இருந்தார்கள். இல்லைங்களா? சிலவங்க வந்து கீழ்ப்பகுதி மசூல் செய்வாங்க, அது சுன்னாவுக்கு மாற்றம். நபி அவங்க அப்படி வழிகாட்டல, எப்படிதான் மேல் பகுதி. இல்லைங்களா? அப்ப இதுல அடுத்த ஒரு சட்டம் இதுல என்னன்னா, மசஹண்ட வார்த்தை தானே வருது, அப்படிதானே? ஹதீஸ்லயும் வருது வமஸஹஹுமான்னு வரும் வாசகம். எனவே ஒரே நேரத்தில் தடவுறது என்பதுதான் அந்த ஹதீஸுடைய வாசம் நேரடியா சொல்லுது. இப்ப நாங்க காலை கழுவும் போது நாங்க என்ன செய்வோம்? முதல்ல வலதுல கழிட்டு தான் பிறகு என்ன செய்வோம்? இடத கழுவும். ஆனா மசுகின் போது ஹதீஸுடைய வாசக அமைப்பை பார்க்கும் போது ஒரே நேரத்தில் ரெண்டு கையாலும் செய்யறது. இப்ப சிலவங்களுக்கு அப்படி செய்யறது சிரமமா இருக்கும். ஒன்றை கலட்டினு மற்ற அப்படின்னா முதல்ல வலது செஞ்சுட்டு இடத்துல என்ன செய்யலாம், அப்படியும் செய்ய முடியும். சரியா? அடுத்த பாத்தீங்கன்னா வமஸஹ அலல் ஜௌரபைன். வமஸஹ அலல் ஜௌரபைன். ஜௌரபன் என்ன? அதாவது இப்ப தோளால் செய்யப்பட்ட இருக்குதானே ஷூன்னு சொல்லுமே, அப்ப தோளால் செய்யப்பட்ட அதன் மீது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மஸஹ் செய்வார்கள். அடுத்து பாருங்க வமஸஹ அலல் இமாமதி முக்தஸிரன் அலைஹா வமஅன் நாசியா. ரசூலுல்லாஹ் தலைப்பாகை மீது மஸஹ் செய்வாங்க தானே. என்ன செய்ய? இப்படி இதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன செய்வாங்க? நெற்றியிலிருந்து முன்னெற்றியிலிருந்து இப்படி ஆரம்பிச்சு மஸஹ் செய்வாங்க. சுருக்கமாக மஸஹ் செய்வாங்க. முக்தஸிரனா அதன் மீது சுருக்கமாக மஸஹ் செய்வார்கள். சரியா? சரி. அப்ப எனவே காலுறைகள் மீது மஸஹ் செய்வதனுடைய சட்டத்தை சுருக்கமாக சொல்றார். மூன்றாவது வலம் யகுன் யதகல்லஃபு ضد الحالة التي عليها كدمة بل إن كانتا في الخفين مسح وإن كانتا مكشوفين غسل. அப்ப இதுல வந்து ரசூலுல்லாஹ் கதமா அந்த இரண்டு பாதங்களை கழுவுறதுல ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? ஒரு சிரமத்தை எடுத்துக்கொள்ள, சிரமம் இல்லை. எப்படின்னா காலுறைகள் அணிந்திருந்தா அதன் மீது என்ன செய்வாங்க? மஸஹ் செய்வாங்க. இல்லையா? காலுறைகளை கலட்டி அதை கழுவுற அப்படி அல்ல. சிலரை பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து அவங்களுக்கு திருப்தியா இல்லை. அப்ப திருப்தியாக இல்லைன்னா என்ன செய்யுது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய இது வழிகாட்டல் சுன்னா, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா. ஆனா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை அணிய வேண்டும். அப்படித்தானே? என்ன நிபந்தனை? வுதுவோடு அதை அணிந்திருக்க வேண்டும். அதை அணியும் போது எப்படி அணிந்திருக்கணும்? வுதுவோடு அணிந்திருக்க வேண்டும். புரியுதா? அப்ப இது வந்து முக்கியமான நிபந்தனை. வுதுவோடு அணிந்திருந்தால் என்ன செய்யலாம்? அதன் பிறகு வுது முறிந்த பிறகு அதன் மீது மஸஹ் செய்யலாம். அப்ப எனவே இப்படியான சட்டங்களை வந்து ஒருத்தர் செயல்படுத்தாம இருக்கிறது என்பதும் என்னதான்? அந்த சுன்னாவின் மீது ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலைதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்றால் அதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். புரியுதா அவன் சொல்றது? அப்ப எனவே அந்த அடிப்படையில இப்ப சிலவங்க வந்து வீண் சிரமங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை. மார்க்க விஷயங்கள் இப்படி சலுகைகள் தரும் போது அத்தகல்லுஃப் என்ன செய்யுது? ஒரு கூடுதலான சிரமத்தை எடுக்கிறது. அப்படியான சிரமம் என்ன செய்ய தேவையில்லை, எடுக்க வேண்டியது இல்லை. புரியுதா அவன் சொல்றது? அப்ப காலுறைகள் அணிந்திருந்தால் ரசூலுல்லாஹ் அதன் மீது என்ன செய்வாங்க? மஸஹ் செய்வார்கள். அப்படி அணிந்தில்ல மக்ஷூஃபத்தை என்ன திறந்திருந்தால் கஸல் அது என்ன செய்வாங்க? கழுவுவார்கள். புரியுதா அவன் சொல்றது? எனவே இந்த இடத்துல இந்த சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தலைப்பு பாருங்க, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் தயம்மும். என்ன அர்த்தம்? தயம்முமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டல். ஹதி என்ன? வழிகாட்டல். தயம்முமில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல். புரியுதா? அதில் முதலாவது விஷயம் என்ன?
கான யதயம்மமு பில் அர்தில்லதி யுஸல்லி அலைஹா துராபன் கானத் அவ் சபிஹதன் அவ் ரம்லன். புரியுதா சொல்றது? இப்ப ரசூலுல்லாஹ்ங்க எந்த பூமிக்கு மேல தொழுவாங்களோ அதுல அதே பூமி அதுல என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்ங்க தயமும் செய்பவர்களாக இருந்தார்கள். அது மண்ணாக இருக்கும். சபகத்னா என்ன செய் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அந்த வறண்டு இருக்குமே பூமி, வறண்ட பூமிகள், அந்த அப்படி வறண்டதாக அது இருக்கலாம். அல்லது ரமல் என்ன செய்யுது மணலாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தயமும் செய்வார்கள். புரியுதா? நபி அவர்கள் தயமும் செய்வர்களாக இருந்தார்கள். நபி அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஹைசுமா அத்ரகத் ரஜுலன் மின் உம்மதி அஸ்ஸலா ஃபஇந்தஹு மஸ்ஜிதுஹு வ தஹூருஹு. எப்படி என்ன அர்த்தம்? ஹைசுமா அத்ரகத் ரஜுலன் மின் உம்மதி, எனது சமுதாயத்தில் எனது உம்மத்தில் ஒரு மனிதர் தொழுகை நேரத்தை அடைகிறார். அத்ரகத் என்ன செய்றாரு? தொழுகை நேரத்தை அடைகிறார். ஃபஇந்தஹு மஸ்ஜிதுஹு வ தஹூருஹு, அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்கு மஸ்ஜித், என்ன செய்யலாம் தொழுவதற்கான அனுமதி உண்டு. அதே போன்று அது தூய்மையானது. வத்தஹூர், அந்த மண் என்னது, அந்த பூமி தூய்மையானது. அப்ப எனவே அப்ப தண்ணீர் இல்லைன்னா அவருக்கு அதெல்லாம் என்ன செய்யலாம் தயமும் செய்து கொள்ளலாம். புரியுதா சொல்றது? அப்ப இங்க என்ன வருது? மஸ்ஜிதுஹு வத்தஹூருஹு. அப்ப இதனால நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றதா? அப்ப நாங்க ஜமாத்தோட தொழ தேவையில்ல, மஸ்ஜிதுக்கு போகிறது அப்படி புரியறதல்ல. இங்க அனுமதி, அந்த இடம் என்ன தொழுவதற்கு அது அனுமதிக்கப்பட்ட இடம். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மற்றொரு ஹதீஸ்ல ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. புகாரி முஸ்லிம் ஹதீஸ் எப்படி வருது? ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு அல்லாஹ் தஆலா பூமியை மஸ்ஜிதாகவும் தூய்மையாகவும் அல்லாஹ் எனக்கு அதை ஆக்கி தந்தான், அது ஆக்கி தரப்பட்டுள்ளது. இதுல ஹா மீம் என்று போட்டா அது என்ன கிரந்தம் என்று பார்த்தோம். இதுல கொடுத்திருக்கக்கூடிய என்ன ஹா மீம் என்று கொடுத்திருக்குதானே. ஹா மீம் என்ற அந்த ஹா மீமுக்கு நாங்க இதுல பார்த்த நூல் எது? முஸ்னத் அஹ்மத். ஹா மீம் என்ற முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஹா மீம் என்ற முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. சரியா? அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப தயமும் என்பது மார்க்கம் வழங்கிய ஒரு சலுகை. சரியா? அப்ப தயமும் செய்யறதுக்குரிய நிபந்தனைகள் என்ன? தண்ணி இல்லாம இருக்கிறது, அல்லது இருக்கக்கூடிய தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும்தான் போதுமாக இருக்கிறது, அதை பயன்படுத்தினா குடிக்க தண்ணி இல்லா போயிடும், அப்படியான சந்தர்ப்பம். அல்லது தண்ணீரை தேடி போவதால் இப்ப ஆபத்து என்ற நிலைகள். புரியுதா சொல்றது? குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களை விட்டு தண்ணீரை தேடி போறதால ஆபத்துகள் என்ற அப்படியான சூழல், தண்ணி இல்லா சந்தர்ப்பம் தான் அது. எனவே இது மாதிரியானது தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்ன நோய் அல்லது கடுமையான குளிர், தண்ணீரை பயன்படுத்த முடியாது, கடுமையான குளிப்பு கடமையாகிட்டது, குளிக்க அல்லது தண்ணீர் கடும் குளிராக இருக்கிறது, பிரயாணத்தில் இருக்கிறாரு, அதை சூடாக்கி கொள்வதற்குரிய அமைப்பும் இல்லை என்ற மாதிரியான சூழல்கள். இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னது அடுத்த தயமம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. தயமம் பெருந்தொடக்கையும் நீக்கும், சிறு தொடக்கையும் நீக்கும். புரியுதா சொல்றது? தயமம் என்பது என்ன? பெருந்தொடக்கையும் நீக்கும், சிறு தொடக்கை. வுது என்பது அப்படி இல்லை, வுது என்பது சிறு தொடக்கு தான். வுது என்பது என்ன? சிறு தொடக்கை நீக்கக்கூடியதா என்ன வுது. ஆனா தயமம் என்பது என்ன? அது பெருந்தொடக்கை நீக்கும், சிறு தொடக்கை. ஒருத்தர் குளிப்பு கடமை ஆயிட்டு தண்ணீர் இல்லைண்டா அவருக்கு தயமம் செய்து என்ன செய்யலாம்? தொழலாம். அதே மாதிரிதான். அதை நாங்கள் இப்ப பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். அவன் சொல்றது அடுத்து பாருங்க. வலம் யகுன் யஹ்மிலு துராப ஃபி ஸஃபரி தவீல் வல அமர பிஹி. இரண்டாவது சொல்றார், அதாவது நபி அவங்க நீண்ட பிரயாணங்கள் போகும்போது மண்ணை சுமந்து கொண்டு செல்பவராக இருக்கவில்லை. புரியுதா? அதே போன்று அதை ஏவவும் இல்லை, அது என்ன செய்யல ஏவவும் இல்லை. புரியுதா சொல்றது? இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா சிலவங்க நோயாளிகளாக மருத்துவமனைகள் இருப்பாங்க, இருக்கின்ற போது அவங்களுக்கு தயமும் தான் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் மண்ணை வச்சுக்கொள்றதுல பிரச்சனை கிடையாது. தயமும் செய்யறதுக்காக என்ன செய்யற கொஞ்சம் மண்ணை வச்சுக்கொள்ற. புரியுதா சொல்றது? அப்படியான சூழல். எனவே இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா மூணாவது விஷயம், வலம் யஸிஹ அன்ஹு தயம்மும் லிகுல்லி ஸலா வலா அமர பிஹி. அப்படின்னு அர்த்தம், அதாவது நபி அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செஞ்சாங்கன்ற அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்யறது?
தயமும் செய்யறது. அப்படி ஏவும் இல்லை. வலா அமரபிஹி பல் அத்லக தயம்மும் வஜஅலஹு காயிமன் மகாமல் வுது. அப்படி என்ன தயமும் என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இமாம் சொல்றாரு. அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி என்றால் அது வுதுவுடைய இடம் தான் தயமும். அப்படித்தானே? இப்ப நாங்க எதுக்கு பகரமா தயமும் செய்யறோம்? வுதுவுக்கு பகரமா தயமும் செய்யறோம். இப்ப வுதுவுக்கு பகரமாக தயமும் செய்யும் போது இப்ப நீங்க ஒரு வுது செஞ்சா எத்தனை தொழுகை தொழலாம்? வுது முறை வரைக்கும் நீங்க எத்தனை தொழுகையும் தொழலாம். ஒருத்தர் லோஹருக்கு வுது செஞ்சாரு, லோஹர தொழுதாரு, அசருக்கும் அந்த உது பிரியல்ல அசர தொழுகிறாரு, உழுவு பிரியல்ல மகரிபையும் தொழலாம், உது பிரியல்ல இஷாவையும் என்ன செய்யலாம்? தொழலாம் இல்லையா? தொழலாம் ஒரே உதுவில். அப்ப எனவே தயமும் உதுவுடைய இடத்தில் என்றால் என்ன பொருள்? அப்ப சொல்லுங்க. அப்ப உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதை முறிக்கும்? தயமத்தை முறிக்கும். அப்படித்தானே? அது உதுவுடைய இடம் தானே. அப்ப எனவே உதுவால் எப்படி உங்களுக்கு பல தொழுகைகள் தொழ முடியுமோ அதே போன்று தயமுத்தாலும் என்ன செய்யலாம்? பல தொழுகைகள் தொழ. அப்ப சிலவங்க இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செய்யணும்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும்ன்றது அப்படி கிடையாது. அந்த தயமும் முறியாத உதுவை எதெல்லாம் முறிக்குமோ அதெல்லாம் தயமத்தை முறிக்கும். சில விஷயங்கள் தயமத்தில் எக்ஸ்ட்ரா வரும். எந்த மாதிரி விஷயம் வரும்? எந்த மாதிரி விஷயம் வரும்? இல்ல இப்ப உதுவை எதெல்லாம் முறிக்குமோ அதெல்லாம் எதை முறிக்கும்? தயமத்தை முறிக்கும். தண்ணி கிடைத்து விட்டால், இப்ப தண்ணி என்ன செஞ்சுட்டு இப்ப தண்ணி கிடைத்து விட்டால் தயமம் சட்டத்தை உங்களுக்கு அப்ளை பண்ணிடுமா? இல்லாது இல்லைஞ்சா? அதே மாதிரி குளிர் நீங்கி சூடான பகுதிக்கு போயிட்டாருன்னு வைங்க, அல்லது அவரை நோய் நீங்கிட்டு வைங்க, தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு திரும்பிட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன செய்யலாது? தயமம் செய்யணுமா? இல்ல. புரியுதா? அப்ப என்ன அதை நாங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ள. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 4வது சொல்றாரு வகான யதயம்மமு பிதர்பத்தின் வாஹிதத்தின் லில்வஜ்ஹி வல் கஃபைன். எல்லாரும் செஞ்சு காட்டுங்க பாவத. வகான யதயம்மமு பிதர்பத்தின் வாஹிதா, ஒரு தடவை தான் தட்டுறது. நபி அவங்க ஒரு தடவை என்ன செய்வார்கள்? இப்படி தட்டுவார்கள். தட்டிட்டு லில்வஜ்ஹி வல் கஃபைன், லில்வஜ்ஹி முகம், என்னது முகம், அதுக்கப்புறம் இந்த இடம் மட்டும் தான். கஃபைன் இது மட்டும் தான். இதுல வெளிப்பகுதி. கஃபைன்ன்றது என்ன? இந்த வெளிப்பகுதி. இப்படி ஒரு தடவை, அடுத்து என்ன? இப்படி ஒரு தடவை. இதுதான் தயமம். கஃபைன் தானே? கஃபைன் என்னது? இதனோட மேல் பகுதி. புரிஞ்சா? இதனுடைய மேல் பகுதி. சரியா? அப்ப இதுதான் என்னது? தயமம். அப்ப தயமத்துல ரசூலுல்லாஹ்ங்கட ஹதீஸ்ல இன்னொரு என்ன வருதுண்டா, ஹதீஸ்கள வாரத்துல சொல்லுவாங்க இப்படி தட்டிட்டு ஊதுவாங்கன்னு வருது, ஊதினார்கள்னு வருது. ஊதிட்டு ஒரு முறை இப்படி தடவுறது, இப்படி ஒரு முறை தடவுறது. இதுதான் தயமம். இல்லைங்களா? அப்ப எனவே தயமத்துல இங்க வரைக்கும் கையை கொண்டு போ இப்படி தடவு, இது வரைக்கும் கிடையாது ஊதுல மாதிரி. சரியா? இங்க இது இவ்வளவுதான். சரியா? அதுவும் இப்ப நீங்க ஒரு தடவை தட்டிட்டீங்க, என்ன செய்றீங்க? முகத்தை தடவுறீங்க, திரும்ப தட்டிட்டு திரும்ப எடுக்க, அப்படி தேவையில்லை. ஒன்றிலேன்னு செஞ்சிடலாம், ரெண்டையும். புரியுதா? அப்ப எனவே இதுதான் கடமையான குளிப்புக்காக இருந்தாலும் சரி, உதுவுக்காக இருந்தாலும் சரி. புரியுதா? இதுதான் இதற்கான முறை. சரியா? அதுதான் தயமம். இல்ல இவ்வளவுதான் தயமம். இது நல்லா சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயமம் இது அல்லாஹ் வழங்கிய சலுகை, ருஹ்ஸா. இது என்ன? இறைவன் வழங்கிய சலுகை. அப்ப சலுகைகளை நாங்க என்ன செய்யணும்? ஏற்று செயல்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான், செயல்படுத்துறத விரும்புகிறான். எனவே அந்த அடிப்படையில அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு ருஹ்ஸாவை தருகிறான், சலுகையை தருகிறான் என்றால் அதை நாம் ஏற்று நாம் செயல்பட வேண்டும். அதுல எங்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றலோ நெறிடலோ எதுவும் இருக்க. இது நபியாவோட வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வழிகாட்டல். புரியுதா? எனவே இதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ள எந்த ஒரு சங்கடம் அது இது எதுவும் கிடையாது. சரி, அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களே. ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஸ் ஸலா, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஸ் ஸலா 10வது பக்கமா. அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு? இஸ்லாம் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஸ் ஸலா,
அதுல ஒரு நொம்பரை போட்டா நீங்க கீழே அடிக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஜாதுல் மஆத்ல முதல் பாகத்துல 194 பக்கத்தில் இருக்கின்ற அதை கீழே கொடுத்தீங்க பாருங்க. அந்த அதையும் சொல்றாரு அதுல. சரி, இப்ப வாங்க ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் இஸ்திஃப்தாஹி வல் கிராஅ. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் ஃபில் இஸ்திஃப்தாஹ் என்ன அர்த்தம்? அந்த தொழுகையை ஆரம்பிக்கும் போது நாங்க ஓதுறோம் தக்பீரை கட்டிட்டு, தொழுகையை தக்பீரை கட்டி நாங்க ஓதுறது, அந்த தொழுகையை ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் அது உள்ளடக்கும். அதே மாதிரி கிரா அதன் பிறகு ஓதுவது அப்படின்னா இஸ்திஃப்தாஹ்னா இப்ப எங்களுக்கு தெரியும் திறக்க செய்தல், அந்த மாதிரி வார்த்தை அது இஸ்திஃப்தாஹ். எனவே கான இதா காம இல ஸலாஹ், நபி அவர்கள் தொழுகைக்கு நின்றால் கால அல்லாஹு அக்பர் என்று சொல்பவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அக்பர். வலம் யகுல் ஷைஅன் கப்லஹா, என்ன அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் எதையும் சொல்ல மாட்டார்கள், எதையும் கூறியதில்லை. வலா தலஃபஸ பின்னியத்தி அல்பத்த, என்ன ரசூலுல்லாஹ் ஒரு தடவையாவது ஒரு முறையாவது என்ன செய்தது கிடையாது, வாயால் நியத்தை மொழிந்தது கிடையாது. என்னஜா உஸல்லி ஃபர்தல் லுஹரி அர்பஅ ரகாத்தின் அதான் முஸ்தக்பில் கௌபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா மஅமூமன் அல்லாஹ் அக்பர் என்று அப்படி சொல்றாங்களே. இப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நியத்தை வாயால் என்ன செய்ததில்லை, மொழிந்தது கிடையாது. எந்த இமாம் சொல்றாங்க? இமாம் யார் இது? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். சரியா? எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வந்தால் அவங்க வாயினால் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னதான்? அல்லாஹ் அக்பர். அதுக்கு முந்தி எந்த வார்த்தையும் கிடையாது. நீயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் மொழியவில்லை. நீயத்தை வாயால மொழியினா நீயத்து இல்லைன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? அப்ப உள்ளத்தால் நீயத்து வைக்க வேண்டும் இல்லையா? இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வஹாபிகள் நீயத்தையும் இல்லாமாக்கி விட்டார்கள் என்று சொல்றாங்க. எப்படி சொல்வார்கள்? வஹாபிகள் நீயத்தையும் இல்லை, நாங்க நீயத்து இல்லைன்னா சொல்றோம், நீயத்தை நபியாக வாயினால் மொழியவில்லை என்று சொல்கிறோம். அதான் இமாம் இப்னுல் கய்யிம் சொல்றாங்க நீயத்துக்குரிய இடம் உள்ளம். அடுத்து வாங்க வகான யர்ஃபஉ யதைஹி மஅஹா. வகான யர்ஃபஉ யதைஹி மஅஹாண்டா அல்லாஹ் அக்பரோடு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தனது இரு கைகளை உயர்த்துவார்கள். மம்தூதத்தைல் அஸாபி, அந்த விரல்களை இப்படி என்ன செஞ்சு முஸ்தக்பிலம் பிஹிமா கிப்லா, கிப்லாவை முன்னோக்கிய நிலையில கைகளை என்ன செய்வாங்க? விரல்களை இப்படி நீட்டியவர்களாக. அதாவது இலா ஃபுரூஇ உதுனைஹி என்றால் இந்த தானே இதுக்கு நேரா, இதுக்கு நேரா. அல்லது இலா மங்கிபைஹி என்ன புஜங்களுக்கு நேரா. அப்ப ரெண்டு மாதிரியும் இருக்குது. நீங்க இப்படி உயர்த்தி கொள்ளலாம், ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி உயர்த்தலாம், இப்படி உயர்த்தலாம். இதை தொடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இதை தொடுறாங்க. தொடுறதல்ல, நேராக உயர்த்துவது. சும்ம யதஉல் யும்னா அலா ظஹரில் யுஸ்ரா. சும்ம அப்ப வலது எங்க வைப்பாங்க? இந்த யுஸ்ராட மேல, ظஹர் தானே, அதுக்கு மேல என்ன செய்வாங்க? வைப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சு கொள்ற மாதிரி வருது, இந்த மாதிரி வருது. அலா ظஹரில் யுஸ்ரா, இவ்வாறு வைப்பார்கள். வகான யஸ்தஃப்திஹு தாரதன், ஒரு முறை ரசூலுல்லாஹ் இப்படி ஓதுவாங்க. எப்படி? அல்லாஹும்ம பாஇத், ஓதுங்க எல்லாரும் சொல்லுங்க. பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அல்லாஹும்ம நக்கினி மினத் துனூபி வல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். இதுல வாசகங்களை வேறு நீங்க பாடமாக்கின வாசகங்களும் இருக்கலாம். எனவே அதை நீங்க ஓதலாம். அதில் ஆதாரப்பூர்வமான வாசகங்கள் பல ரிவாயத்துகள் அதில் வருது. கொஞ்சம் வாசகங்கள் மாற்றத்தோடு காஃபன்னு கொடுத்தீங்க. காஃபன் எங்க? புகாரி முஸ்லிம் முத்தஃபகுன் அலைஹி. புகாரி முஸ்லிம் அதுக்கு தான் காஃபன் இதில் கொடுப்பார். சரி, அப்ப எனவே இதை ஒரு ரசூலுல்லாஹ் இதை ஓதுவாங்க. வதாரத்தன் மற்றும் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வாங்க? எப்படி ஓதுவாங்க? வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். அப்ப அல்லாஹும்ம பாஇத் பைனி என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாஇத் என்ன அர்த்தம்? தூரமாக்குவாயாக. பைனி வ பைன ஹதாயா,
எனக்கும் எனது பாவங்களுக்கும் மத்தியில். எப்படியா? கமா பாஅத்த என்ன அர்த்தம்? நீ தூரமாக்கியது போல் பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில். அதே போன்று அல்லாஹ் மக்சில்னி என்றா அல்லாஹ் கழுவாயாக, மின் ஹத்தாயா எனது பாவங்களை எதை கொண்டு? பில்மாய் தண்ணீர். அதே போன்று சல்ஜ், சல்ஜன் என்ன? ஐஸ் கட்டி மாதிரி, ஐஸ் கட்டி. அதே மாதிரி பருதுன்னு என்னது? அதுவும் குளிரான நீர் தான் இல்லைங்களா? அப்ப ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு கழுவாயாக. அடுத்து அல்லாஹும்ம நக்கினி என்ன அர்த்தம்? யாராவது தூய்மையாக்குவாயாக, என்னை தூய்மையாக்குவாயாக. மினது துனூப் எதிலிருந்து? பாவங்கள் இருந்து. வல் ஹதாயா எதிலிருந்து? தவறுகள் இருந்து. கமா யுனக்கத் சௌபுல் அபியது மினத் தனஸ். சௌபுல் அபியத் ஒரு வெண்மையான ஆடை எப்படி அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுமோ அது போன்று. அடுத்து பாத்தீங்கன்னா வஜ்ஜஹத்து. வஜ்ஜஹத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வஜ்ஜஹத் நான் முன்னோக்கினேன், வஜ்ஹிய எனது முகத்தை, லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களை பூமியை அந்த படைத்தவனை நோக்கி. எப்படியாக? ஹனீஃபன். ஹனீஃபன் என்ன? ஹனீஃபன் என்ன அர்த்தம்? அதாவது நாங்கள் தௌஹீதுல ஏகத்துவத்தில் உறுதியாக இருத்தல், ஷிர்கின் பக்கம் வழிகேட்டின் பக்கம் சாயாமல் இருத்தல் என்ற அர்த்தம். அதே போன்று முஸ்லிமன் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக. வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் முஷ்ரிக்கள் என்றும் உள்ளவன் அல்ல, நான் முஷ்ரிக்கள் என்றும் இல்லை. இன்ன ஸலாத்தி என்ன அர்த்தம்? நிச்சயமாக எனது தொழுகை. வனுசுகி சொல்லுங்க, எனது வணக்கம், நான் அறுத்து பலியிடக்கூடியவைகளும் அதுல வரும் நுசுக்கண்டது. வமஹ்யா என்ன? எனது வாழ்வு. வமமாதி எனது மரணம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் யாருக்காக? அகிலங்களின் அந்த இறைச்சகன் அல்லாஹ்வுக்காக. அப்ப தொழுகையில் இதெல்லாம் பொருளை உணர்ந்து ஓதும் போது பாருங்க, சிலரை பார்த்தீங்கன்னா தொழுகையில் இது ஓதினாலும் அவங்களோட சிந்தனைகள் எங்க இருக்கும்? அவங்களோட வியாபாரத்தில், அவங்களோட பிசினஸ்ல. இங்க சொல்றது என்ன? எல்லாம் யாருக்குண்டு? அல்லாஹ்வுக்குன்னு சொல்றாரு. ஆனா எங்க இருக்குது? உள்ளம். உள்ளம் அங்கதான் இருக்கும், பிசினஸ்ல அங்க இங்க எல்லாம் இருக்கும். அப்ப இதுல பொருள் நாங்க சரியாக உள்வாங்கி ஓதும் போது நம்ம சிந்தனைகள் நாங்க என்ன செய்யலாம்? இதுக்குள்ள கொண்டு வரலாம் இல்லையா? இதனுடைய பொருள் நாங்க சரியாக விளங்கி ஓதும் போது. இப்ப லா ஷரீக லஹு அவனுக்கு என்ன இல்ல? இணை இல்லை. வபிதாலிக உமிர்த். வபிதாலிக உமிர்த் என்ன? எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுதுன்னு பாருங்க. அப்ப இதுதான் எனக்கு என்ன செய்யப்பட்டது? இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டுள்ளேன். அவ்வலுல் முஸ்லிமீன். யார்? நான் யாரு? நான் முஸ்லிம்களில் முதன்மையான என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் சாதாரண வார்த்தைகளா? தொழுகையில சொல்லும் போது நினைச்சு பாருங்க, உண்மையில அந்த வெயிட்டோட தான் சொல்றோமா? அதுல அதை பொருளை சரியாக உள்வாங்கித்தான் சொல்றோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் இதுல இருக்குது. சுபஹானல்லாஹ். வான அவ்வலுல் முஸ்லிமீன். இங்க பாத்தீங்கன்னா அவ்வல் வெளியே போறதுல அவ்வளி இருப்பார். அவர் பள்ளியில இருந்து கடைசியில் வருவாரு, எங்க இருப்பாரு? வெளியே போறதுல அவ்வல். வான அவ்வலுல் முஸ்லிமீன். அதுக்கு பிறகு வகான யகூலு பஅதல் இஸ்திஃப்தாஹ். வகான யகூலு பஅதல் இஸ்திஃப்தாஹ். நபி அவர்கள் இந்த துஆவுக்கு பிறகு இவ்வாறு சொல்பவர்களாக இருந்தார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சும்ம யக்ரஉல் ஃபாத்திஹா. பிறகு என்ன செய்வாங்க? சூரா ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஐந்தாவது சொல்றாரு வகான லஹு சக்ததான். நபி அவங்களுக்கு தொழுகையில என்ன செய்யுது? இரண்டாவது மௌனமா இருக்கக்கூடிய அந்த சிறு அமைதியா இருப்பாங்களே, அப்படி ரெண்டு இடங்கள் சக்ததான். சக்தத்துன் பைன தக்பீரத்தி வல் கிராஅ. கொண்டு வந்து எங்க? ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டுவாங்களே, தக்பீர் கட்டி ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்களே, அதுக்கு இடையில பைன தக்பீரத்தி வல் கிராஅ அங்க ஒரு சக்தா இருக்கிறது. அடுத்தது வஹ்துலிஃப ஃபி ஸானியா. இரண்டாவதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. இரண்டாவதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. முதலாவதுல கருத்து வேறுபாடு இருக்குதா? இல்ல, அதுல கருத்து வேறுபாடு இல்ல. இரண்டாவதுல கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? ஃபரூவிய அன்னஹா பஅதல் ஃபாத்திஹா. ஒரு ரிவாயத்து எப்படி அறிவிக்கப்படுதுண்டா, ஒரு செய்தி எப்படி அறிவிக்கப்படுதுண்டா, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு. வரூவிய அன்னஹா கப்ல ருக்கு. இன்னொன்று எப்படி வருது? அது ரசூலுல்லாஹ் ருக்கு செய்வதற்கு முன்னால ஒரு சிறிய அமைதிக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க? ருக்கு செய்வார்கள் என்ற ஒரு கருத்து வேறுபாடு இதுல இருக்கிறது. எனவே இது நான் நன்றாக புரிந்து கேட்டீங்களா? அதாவது மௌமும் பின்னால் உள்ளவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல இது. நிறைய பேர் நினைக்கிறாங்கடா, இப்ப இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு
கொஞ்ச நேரம் மௌனமா நிக்கிறது எதுக்கு? மௌமுகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு. அப்படி அல்ல, அப்படி எதுவும் கிடையாது. புரியுதா? பாருங்க, 6வது சொல்றாரு, ஃபஇதா ஃபரக மின் கிராஅத்தில் ஃபாத்திஹா அகத ஃபீ சூரத்தின் கைரிஹா. என்ன அர்த்தம்? ஃபரகன்னு என்ன அர்த்தம்? ஓதி முடிச்சிட்டாங்கடா. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்து விட்டால் அகத ஃபீ சூரத்தின் கைரிஹா என்ன செய்வாங்களாம்? வேற இன்னொரு சூறாவை ஓதுவாங்க. வகான யுதீலுஹா தாரத்தன் என்ன செய்வாங்க? சில நேரங்கள்ல அதுல சொல்லுவாங்க நீளமான சூறாவை ஓதுவாங்க, கொஞ்சம் நீளமாக ஓதுவாங்க. வயுஹஃபிஃபுஹா லிஆரிதின் மின் ஸஃபரின் அவ் கைரிஹி. சில நேரங்கள் என்ன செய்வாங்க? அதை சுருக்குவாங்க, பிரயாணம் அல்லது வேறு காரணங்களுக்காக அதை என்ன செய்வாங்க? அப்படி சுருக்கமாம் ஓதுவாங்க. வயதவஸ்ஸது ஃபீஹா காலிபன் என்ன அர்த்தம்? பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? நடுநிலையான அந்த அப்படியான சூறாக்களை ஓதுவார்கள். சரி, 7வது வாசிங்க பாவம். வகான யக்ரஉ ஃபில் ஃபஜ்ரி பினஹவி 60 ஆயத்தன் இலா 100. என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஃபஜ்ர் தொழுகையில ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஓதுவாங்க? 60லிருந்து 100 வரைக்கும், 60லிருந்து 100 வசனம் வரையும் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. வலஞ்சா வஸல்லாஹா பிசூரத்தி காஃப். எந்த சூரா ஓதிக்கிறாங்க? காஃப் சூரா ஓதிக்கிறாங்க. வஸல்லாஹா பிசூரத்தி ரூம். எந்த சூறாவை? சூரத்து ரூம் ஓதிக்கிறாங்க. வஸல்லாஹா பிசூரத்தி இதஷம்சு கூவிரத். இதஷம்சு கூவிரத் ஓதிக்கிறாங்க. வஸல்லாஹா பிசூரத்தி இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா ஃபிர் ரக்அத்தைனி கிலதைஹிமா. வலஞ்சா அப்படின அர்த்தம் அந்த ரெண்டு ரக்அத்திலும் சூரத்துல் ஸில்ஸால ஓதி தொழுதிக்கிறாங்க. வஸல்லாஹா பில் முஅவ்விதத்தைன் என்ன? குலபினா சோதிக்கிறாங்க. வகான ஃபி ஸஃபர். அது எங்க? பிரயாணத்தில். வஸல்லாஹா ஃபஸ்தஃப்தஹ சூரத்துல் முஃமினூன். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சூரத்துல் முஃமினூன் ஆரம்பிச்சாங்க, ஃபஜ்ர்ல ஓதினாங்க. ஹத்தா இதா பலக திக்ர மூஸா வ ஹாரூன் ஃபி ரக்அத்தில் ஊலா. அந்த இடம் வரைக்கும், அந்த திக்ர மூஸா ஹாரூன் என்ற அந்த இடம் வரைக்கும் ஓதிட்டு சூரத்துல் முஃமின்ல முதலாவது ரக்அத்துல ஒரு சிறிய ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் மூச்சை விட்டு என்ன செஞ்சாங்க? ருக்கு செய்தார்கள். அந்த மூச்சை இது பண்றதுக்காக கொஞ்சம் நின்று ருக்கு செஞ்சாங்க, உடனே ருக்கு செய்யாம. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? அந்த சக்தா என்பது எங்கேயும் இருக்குது, ருக்குக்கு முன்னாலேயும் இருக்குது என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் எடுக்கலாம். அதே போன்ற 8வது வகான யுஸல்லிஹா யௌமல் ஜும்அத்தி பி அலிஃப் லாம் மீம் அஸ்-சஜ்தா ஹல் அத்தா அலல் இன்சான். நபி அவங்க ஜும்மாவுடைய நாள்ல எந்த தொழுகையில? ஃபஜ்ர் தொழுகையில அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஹல் அத்தா அலல் இன்சானி ஓதுவர்களாக இருந்தார்கள். வ அம்மா லுஹர், லுஹருடைய தொழுகையை பொறுத்தவரையில வகான யுத்தீலு கிராஅத்தஹ அஹ்யானன். என்ன? சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் கிராஅத் என்ன செய்வாங்க? நீளமாக ஓதுவாங்க. வ அம்மல் அஸ்ர் ஃபஅல நிஸ்ஃப் மின் கிராஅத்தில் லுஹர் இதா தாலத். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து லுஹர்ல ஓதினதுல பாதி தான் எங்க ஓதுவாங்க? அஸ்ர்ல ஓதுவாங்க. அது நீட்டமா ஓதினா அதுக்கு ஏற்றுவாங்க. வபி கத்ரிஹா இதா கஸரத். அது லுஹர்ல சுருக்கினா எங்கேயும் சுருக்குவாங்க, அஸ்ர்லையும் அவ்வாறு சுருக்கி அந்த அளவு அதனுடைய பாதி அளவு ஓதுவாங்க. சரி, வ அம்மல் மக்ரிப், மக்ரிபுடைய தொழுகையை பொறுத்தவரையில ஃபஸல்லாஹா மர்ரத்தன் பித்தூர். சூரத்து தூர் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்க மக்ரிப்ல. வ மர்ரத்தன் அல் முர்சலாத். எதை ஓதிக்கிறாங்க? வல் முர்சலாத்தி உருஃபா என்ற அத்தியாயத்தை ஓதி இருக்கிறார்கள். வ அம்மல் இஷா 11வது பாருங்க, இஷாவுடைய தொழுகையை பொறுத்தவரை வகரா ஃபீஹா வத்தீன். எதை ஓதிக்கிறாங்க? வத்தீன். ரேஞ்சா அதே மாதிரி வவக்கத லி முஆத் ஃபீஹா வஷம்சி வதுஹாஹா. ரசூலுல்லாஹ் அந்த முஆத் சொல்லுவாங்க தானே, நீங்க மக்களுக்கு தொழுவிக்கும் போது என்ன செய்யுங்க? சூரத்து ஷம்ஸ் ஓதலாமே, சப்பிஹிஸ்மி ஓதிக்கலாமே, வல்லைல் இதா யக்ஷா ஓதிக்கலாமே என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த இஷாவுடைய தொழுகை குறித்து சொல்லுவார்கள். அப்ப எனவே இது போன்ற அத்தியாயங்கள். அதே அதில் ரசூலுல்லாஹ் இன்கார் பண்ண விஷயம் என்ன? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு விஷயத்துல எதை இன்கார் பண்றாங்க? நீங்க சூரத்துல் பக்ரா ஓதினது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதுல அதை இன்கார் பண்றாங்க. அந்த பின்னால தொழக்கூடியவங்க பல மக்கள் இருப்பாங்க என்ற அடிப்படையில். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா 12வது சொல்லலாம் வகான மின் ஹதிஹி இன்கார்டா நிராகரிக்கிற மாதிரியா தடுக்கிற மாதிரி உள்ள விஷயம். வகான மின் ஹதிஹி கிராஅத்து சூரத்தி காமிலத்தன். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் உள்ளதான் என்ன செய்வாங்களாம்? காமிலாண்டா சூரா முழுமையா ரசூலுல்லாஹ் ஓதுறது அவங்களோட வழிகாட்டல் தொழுகையில. வருப்பமா கராஹா ஃபிர் ரகாத்தைன். என்ன அர்த்தம்? என்ன? சில வேளைகள்ல ஒரே ஒரு சூரா என்ன செய்வாங்க? 2 ரகாத்துல ஓதுவாங்க.
வருப்பமா கரா அவ்வல சூரா, சில நேரம் என்ன செய்வாங்க, சூராவுடைய ஆரம்பத்தை என்ன செய்வாங்க, ஒரு ரகாத்துல ஓதுவாங்க, அப்படி ஓதி தொழுவிச்சுக்கிறாங்க. அம்மா கிராத்து அவாஹிரி சூரத்தி வ அவுசாத்திஹா ஃபலம் யுஹ்ஃபவ் அன்ஹு, அந்த சூராவுடைய கடைசியை ஓதுறது அல்லது நடுவை ஓதுறது அப்படியான என்ன செய்திகள் வரல என்று சொல்லி என்ன செய்யறாங்க, இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. புரியுதா? ஃபர்லான அந்த கடமையான தொழுகைகள். வஅம்மா கிராஅத்து ஸூரத்தைனி ஃபீ ரக்அத்தின் வகான யஃஅலுஹு ஃபின் நாஃபிலா, வஅம்மா கிராஅத்து ஸூரத்தைனி ஃபீ ரக்அத்தின் ஃபகான யஃஅலுஹு ஃபின் நாஃபிலா, என்ன அர்த்தம் சொல்லுங்க. வஅம்மா கிராஅத்து ஸூரத்தைன் என்ன அர்த்தம்னா, ரெண்டு சூறாக்கள் ஓதுவது எங்க, ஃபீ ரக்அ எத்தனைல, ஒரு ரக்அத்துல, வகான யஃஅலுஹு ஃபின் நாஃபிலா என்ன அர்த்தம், நஃபிலான தொழில் அப்படி ரசூலுல்லாஹ் செய்து இருக்கிறான். புரியுதா சொல்லு, ஒரே சூறாவை என்ன செய்யறது, ரெண்டு ரகாத்திலும் ஓதுவது. ஆரம்பத்தில் நான் ஒரு ஹதீஸ் பார்த்தோமே, எந்த ஹதீஸ், எந்த ஹதீஸ், கொஞ்சம் முன்னுக்கு போனீங்கன்னா விளங்கும். என்ன ஃபஜ்ருடைய தொழுகை, என்ன சொல்லுங்க, ஃபஜ்ருடைய தொழுகையில இதா ஸுல்ஸிலத் சூரா ரசூலுல்லாஹ் ரெண்டு ரகாயத்திலும் ஓதினாங்கன்னு ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க, அப்படித்தானே. ஆனா அந்த செய்தி சம்பந்தமான என்ன செய்யுது, அது அறிவிப்பாளர் தொடர்ல பிரச்சனை இருக்குது, சரியா. எனவே இங்க அவங்க இமாம் குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ் வஅம்மா கிராஅத்து ஸூரத்தைனி ஃபீ ரக்அத்தின் வகான யஃஅலுஹு ஃபின் நாஃபிலா, அதுல வந்து ரக்அத்தைன் ரெண்டு ரக்அத்துல விளைஞ்சா, இதுல வந்து எங்க வருது ஒரே ரக்அத்துல, அது வேறுபாடு தான். அப்ப ஒரே ரக்அத்துல என்ன செய்யறது, ரெண்டு சூறாக்களை ஓதக்கூடிய முறை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதிச்சாங்க. எந்த விஷயத்தை நாங்க படிச்சுக்கிறோம், ஒரு முக்கியமான செய்தியை படிச்சுக்கிறோம். என்ன செய்தி அது, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியுடைய விஷயத்துல எதை அனுமதிச்சாங்க, சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் வந்து அவர் என்ன செய்வாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு, இன்னொரு சூரா ஓதுவார், அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவார் என்று. அது வந்து ரசூலுல்லாஹ் வளமையில உள்ள ஒரு விஷயம் அல்ல, அதனால தான் சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ரசூலுல்லாஹ் அவருடைய விஷயத்தில் அங்கீகரித்தாங்கன்றதை பார்க்கிறோம். சரி, அம்மா கிராஅத்து சூரத்தின் வாஹிதத்தின் ஃபி ரக்அத்தைனி மஅன் ஃபகல்ல மா கான யஃஅலுஹு. அப்ப ரசூலுல்லாஹ் அம்மா கிராஅத்து சூரத்தின் வாஹிதா ஃபி ரக்அத்தைன், ஒரு சூறாவை எங்க ஓதுறது, இரண்டு ரகாத்துல ஓதுறது என்பது ஒரு குறைவான ஒரு செயலாகத்தான் இருந்தது. وكان لا يعين سورة في الصلاة بعينها لا يقرأ إلا بها إلا في الجمعة والعيدين. ரசூலுல்லாஹ் ஒரு சூறா குறிப்பா ஓதுறது இருக்குதானே, குறிப்பிட்டு ஒரு சூறா ஓதுறது என்ற அந்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த தொழுகையில, இப்ப ஜும்மாவுடைய தொழுகை, அது மாதிரி பெருநாளுடைய அந்த தொழுகைகள், இது இந்த தொழுகைகள்ல இப்படி ரசூலுல்லாஹ் குறிப்பான சூறாக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, ஓதி இருக்கிறார்கள். புரியுதா சொல்றது. அதே போன்று 13வது வகானத் ஃபில் ஃபஜ்ரி பஅத ருகூஇ ஷஹரன் சும்ம தரக், என்ன அர்த்தம், வகானத் என்ன அர்த்தம், கனத்த குனூத் ஓதினாங்க. வகானத் என்ன, குனூத்தை ஓதினார்கள் எங்க, ஃபஜ்ர்ல. பஅத ருகூஇ ஷஹரன், எவ்வளவு காலம், ஒரு மாதம் ருக்கூக்கு பிறகு குனூத் ஓதினாங்க. சும்ம தரக்க, பிறகு என்ன செஞ்சாங்க, அதை விட்டார்கள். அப்ப இந்த குனூத் என்ன குனூத், அப்பது தொடர்ந்து ஓதிய குனூத் அல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஓதுறது. வகான குனூத்துஹு லிஆரிதின், என்ன ஆரிதான ஒரு பிரச்சனைக்காக ஓதுவது. ஃபலம்மா ஸால தரக்கஹு, அந்த பிரச்சனை நீங்கிட்டா முடிஞ்சிட்டா விட்டுருவாங்க. ஃபகான ஹதீஹுல் குனூத் ஃபி நவாஸில் ஹாஸத்தன் வலம் யகுன் யஹ்ஸு பில் ஃபஜ்ர். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குனூத்துடைய வழிகாட்டல் என்பது எங்கதான், இல்ல ஃபி நவாஸில் ஹாஸா, எங்க பிரச்சனைகளுடைய அந்த காலத்துல ஓதுறதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். என்ன செய்ய மாட்டாங்க, ஃபஜ்ருக்கு மட்டும் குறிப்பாக்கவில்லை என்று சொல்றாங்க. அப்ப குனூத் என்பது இப்ப ஃபஜ்ருக்கு மட்டும் ஓதுறாங்களே அந்த முறை அல்ல என்பதை நாங்க இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச விஷயங்களை என்ன செய்வோம், மீட்டிக் கொள்வோம். சரியா? ஒவ்வொரு தலைப்பிலும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு தலைப்பிலும் நாங்க இன்னைக்கு படிச்ச தலைப்புகளை நீங்க எடுத்தீங்கன்னா 3 தலைப்பு படிச்சோம். எத்தனை தலைப்பு படிச்சோம், 3 தலைப்பு படிச்சோம். முதல் தலைப்பு வந்து என்ன, காலுறைகள் மீது மசஹ் செய்தல். அதுல 3 விஷயங்கள் படிச்சோம். எத்தனை விஷயம், 3 விஷயம். யாரு முதலாவது விஷயத்தை யார் சொல்றது, முதல் விஷயத்தை யாரு சொல்வது, யாருக்கு சொல்லலாம், அரப வாசிக்க தேவையில்லை, நீங்க விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும். மசஹ் செய்தார்கள். சரி,
அதுல அடுத்த விஷயம் என்ன? மூணு பகல், பிரயாணிக்கு 3 இரவு 3 பகல். சரியா? மசாலா சொல்லிட்டீங்க. அதில் உள்ள விஷயங்களை முதல்ல உள்ளத மசாலா சொல்லிட்டீங்க. சரியா? சரி, ரெண்டாவது விஷயம் யார் சொல்றீங்க? அதுல ரெண்டாவது விஷயம் காலுறையுடைய மேல் பகுதியில் தான் மேல் பகுதியில் மச செய்வாங்க. அடுத்து அதே மாதிரி ஷூ, தோளாலான ஷூலையும் சொல்லுவாங்க மச செய்வாங்க மேல் பகுதியில். அடுத்து என்ன? அது நான் சொன்ன விளக்கம், அது பொதுவாக உள்ளது. ஒரே நேரத்தில் அது இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், அவர் தான் சொல்லணும். அது அவரே முடிச்சுட்டார். அடுத்து என்ன இருக்கு? மூணாவது விஷயம் அல்ல, இல்ல தலைப்பாகை மீது மசூல் செய்யறது. எதா மீது? அந்த முன்னெற்றியோட சேர்த்து தலைப்பாகை மீது மசூல் செய்யறது. அந்த 3 விஷயம் அதுல இருக்குதான். சரி, மூணாவது யார் சொல்றீங்க? மூணாவது விஷயம் அதுல மூன்றாவது விஷயம் யார் சொல்றீங்க? சொல்லுங்க. காலுறைகள் அணிந்திருந்தா மசூல் செய்வாங்க. அதை கலட்டி சிரமப்பட்டு அப்படியெல்லாம் கிடையாது. அது மேல என்ன செய்வாங்க சொல்லலாம். காலூர் அணிந்தா அதை மீது மசூல் செய்தார்கள். காலூரில் என்ன செஞ்சாங்க? கழினாங்க. இதுல என்ன செய்ய தேவையில்லை, ஒருத்தர் வீணான சிரமங்களை எடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா மார்க்கம் தந்த சலுகை, உழுவோடு அணிய வேணும். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கணும். இல்ல பொதுவாக அதாவது கால்கள் அணியக்கூடியதான். அணியக்கூடாது இல்ல, சட்டம் இது அமல செய்யறது. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அதாவது அறிஞர்கள் இந்த நிபந்தனை கொண்டு வராங்கண்டா, அதாவது வுதுல கட்டாயம் கழுவப்பட வேண்டிய பகுதி இருக்கே கரண்டை வரை, அது மூடப்பட்டிருக்கிற நிபந்தனையை சொல்றாங்க அறிஞர். இல்லைன்னு இல்லை, நிறைய அறிஞர்கள் அந்த நிபந்தனையை சொல்றாங்க. ஏன்னா கட்டாயம் கழுவப்பட வேண்டிய பகுதி மறைக்கப்பட்டிருந்தாதான் அதன் மீது மசூல் செய்யலாம் என்ற. ஆனா ஒரு ஹிலாஃப் மசாலால கொஞ்சம் ஹிலாஃப் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்குது. இல்லைன்னு இல்லை. என்ன சிலவங்க சொல்லுவாங்க செருப்பின் மீது மசூல் செஞ்சாங்கன்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அதை வச்சு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இதுல என்னதான் அந்த கட்டாயம் கழுவப்பட வேண்டிய பகுதி என்ன செய்யணும், மறைக்கப்பட்டிருக்கணும். சரி, அடுத்த 3 விஷயம் சொல்லுங்க. 3 இல்லை, அதுல எத்தனை விஷயம் வருதுண்டா? அதுல 3-4 விஷயம். சரி, தயமுத்துல 4 விஷயம் வருது. தயமும் என்ற தலைப்புல 4 விஷயம். யார் சொல்றீங்க முதல் விஷயத்தை? முதல் விடயத்தை யாரு சொல்கிறீர்கள்? இல்ல, அதாவது இதில் உள்ள விஷயத்தை நீங்க சொல்லணும். அதாவது தயமும் இருக்கே, இப்ப தயமும் அதுல என்ன சொல்றாரு? அந்த முதல் விஷயம் என்று சொன்னா அந்த மண்ணை பத்தி சொல்றாரு. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ, தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட என்ன செய்யறாரு? பூமியில் எல்லா இடத்துலையும் தொழுவதற்கான அனுமதி இருக்குது. அப்ப எனவே அந்த இடத்துல அவர் என்ன செய்யலாம்? அந்த மண்ணில் அவர் தயமும் செய்வாரு. அதே மாதிரி அது என்ன செய்யலாம்? கொஞ்சம் வறண்ட பூமியாக கூட இருக்கலாம், அல்லது மணல். இதுல தயமும் செய்வனாக இருந்தாங்க. இதுல ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, முஸ்னத் அஹமதுல வர ஹதீஸ். என்ன ஹதீஸ் சொல்லுது? ஹதீஸ் சொல்ற விஷயம் என்ன? அல்லாஹ் எனது சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? பூமி, அவர் எந்த இடத்தை பூமியில அடைகிறார் அந்த இடத்துல அவருக்கு என்ன செய்யலாம்? தொழலாம். அந்த மண் என்ன செய்யுது? அவருக்கு தூய்மையானது என்ற விஷயம். 2வது விஷயம் என்ன படிச்சோமால? 2வது விஷயத்தை யார் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் பயணங்கள், நீண்ட பிரயாணங்கள் அப்படி செல்லும் போது மண்ணை என்ன செய்யல? சுமந்து செல்லவில்லை, அப்படி ஏவவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. 3வது விஷயம் என்ன படிச்சோம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் என்ற அப்படி ஒன்றுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. வலம் யசிஹான் வார்த்தை பாய்க்கிறாரு. வலம் யசிஹான் அர்த்தம் சில நேரம் வைவான செய்தி இருக்கலாம். இப்ப வலம் யசிஹ அன்ஹுன வார்த்தையை பாய்க்கிறார். வலம் யசிஹ அன்ஹுண்டா அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து சஹீஹான செய்தி கிடைக்கல. சஹீஹான சில நேரம் என்ன இருக்கலாம்? வைஃபான செய்தி இருக்கலாம். புரியுதா சொல்றது? அப்ப எனவே ஆதாரபூர்வமான செய்தி இல்ல என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செய்ய வேண்டும் என்று.
ஒவ்வொரு தொழுகைக்கும். ஏன்னா முக்கியமா இங்க வைக்க வாதம் என்ன, வுதுவுக்கு பகரமா தானே தயமும், வுதுவுக்கு பகரமா தானே தயமும். அப்ப வுதுவுக்கு பகரமாக தயமம் வரும்போது உங்களுக்கு வுதுல எத்தனை தொழுகை சொல்லலாம், ஒரு வுதுல எத்தனை சொல்லலாம். அப்ப அதே மாதிரிதான் தயமம்ன்றதுதான். புரியுதா சொல்றது? சரி, அடுத்தது 4வது விஷயம் என்ன படிச்சோம், அதுல தயமத்துடைய முறை. தயமத்துடைய முறை என்ன சொல்லுங்க பாமா எல்லாரும். கையில இப்படி தட்டுறோம், விரும்பினா நீங்க ஊதலாம், முகத்தை எத்தனை தடவை, ஒரு தடவை, இது ஒரு தடவை, சரியா? சரி, இதுதான் தயமத்துடைய முறை. சரி, அடுத்து நாங்க படிச்சோம் தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், சரியா? சரி, அதுல முதல் விஷயம் யார் சொல்றீங்க? நபி அவங்க தொழுகைக்காக நின்றால் தக்பீர் சொல்லுவாங்க, அதற்கு முன்னால எதுவும் சொல்ல மாட்டாங்க, நியத் என்ன செய்ய மாட்டாங்க, வாயால் மொழிய மாட்டார்கள். புரியுதா? முதல்ல சொல்ற வார்த்தை இதுதான், அல்லாஹ் அக்பர். 2வது என்ன வருது, ரசூலுல்லாஹ் வந்து கைகளை என்ன செய்வாங்க, இப்படி கிப்லாவை முன்னோக்கிய மாதிரி கைகளை ரசூலுல்லாஹ் உயர்த்துவாங்க. எதுவரை உயர்த்துவாங்க? காதுகளுக்கு நேரா அல்லது புஜங்களுக்கு நேரா உயர்த்துவாங்க. உயர்த்தி என்ன செய்வாங்க, அவர்களுடைய இடது கையின் மீது அதனுடைய மேல் பாதி வலது கையை வைப்பார்கள். சரி, என்ன ஓதுவாங்க? சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹும்ம பாயித் பைனி என்பதை ஓதுவார்கள், இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல வஜ்ஜஹத் ஓதுவாங்க. அடுத்தது அதை ஓதி முடித்த பிறகு என்ன செய்வாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். 4வது விஷயம். 5வது என்ன? அஞ்சாவது ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கக்கூடிய 2 இடங்கள் தொழுகையில. ரசூலுல்லாஹ் தொழுகையில அமைதியாக இருக்கக்கூடிய 2 இடங்கள், ஒன்றுல ஏகோபித்த கருத்து, ஒன்றுல மாற்று கருத்து கிடையாது. எந்த இடம் அது? தக்பீர் கட்டியிலிருந்து அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வரக்கூடிய இடம். அடுத்ததுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன, எந்த இடம் அது? ஒன்று ஃபாத்திஹாக்கு அப்புறமா அல்லது வந்து ருக்கு செய்யறதுக்கு முன்னால. ஓ, அதான் மௌனம் சிறிய ஒரு மௌனம் தான். அதாவது அந்த இமாமை பொறுத்தவரையில அவருக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்கு அதுக்காக உள்ள ஒன்று, தொடர்ந்து ஓதிக்கும் போயல தானே, அதுக்காக உள்ள ஒரு விஷயம் அது. அடுத்தது 6வது என்ன? இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்தால் என்ன செய்வாங்க, அஹத ஃபீ சூரத்தின் கைரியா, அரபு வாசிங்க, தெரிஞ்சவங்க வாசிங்க, அஹத ஃபீ சூரத்தின் கைரியா, என்ன செய்வாங்க, வேறொரு சூறா ஓதுவாங்க. அதுல என்ன எப்படியெல்லாம் அந்த சுன்னா அறிஞர் சொல்லாங்கட, சில நேரங்கள்ல நீட்டமாக ஓதுவாங்க, சில நேரங்கள்ல பிரயாணம் அல்லது வேறு காரணங்களாக இருந்தா கொஞ்சம் சுருக்கி ஓதுவாங்க. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, ஒரு நடுநிலையை பேணுவார்கள். சரி, 7வது என்ன? ஃபஜ்ர்ல எதெல்லாம் ஓதுவாங்க? ஃபஜ்ர்ல 60ல இருந்து 100 வரை வசனங்கள் ஓதுவாங்க. அடுத்து என்ன? சூரத்து காஃப் ஓதி இருக்கிறாங்க. அடுத்து என்ன? சூரத்து ரூம் ஓதிக்கிறாங்க. இத ஷம்சு குவிரத் ஓதிக்கிறாங்க. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. அதே மாதிரி 2 ரகாத்திலும், அதே மாதிரி முஅவ்விதத்தைன் பிரயாணங்கள்ல, அதே மாதிரி சூரத்துல் முஃமினூன் அதுல வந்து அந்த சூறால ஒரு பகுதி அந்த இடம் வரைக்கும் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய இடம் வந்த போது அந்த இடத்துல சொல்லாங்க ருக்கு செய்யறாங்க, கொஞ்சம் ஒரு சிறிய மூச்சு இது பண்ணிட்டு. சரி, அடுத்து ஜும்மாவுடைய நாள்ல என்ன ஓதுவாங்க? ஃபஜ்ர்ல அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஹல் அத்தா அல் இன்சான் 8வது. 9வது என்ன? லுஹர்ல வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சில நேரங்கள் அஹ்யானா சில நேரங்கள் நீட்டுவாங்க. அசருக்கு வந்து அதுல லுஹருடைய பாதி, அது எந்த அளவுக்கு நீட்டாலும் அதனுடைய பாதி, சுருக்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக் கொள்வாங்க. 10வது என்ன? மக்ரிப்ல என்ன ஓதுவாங்க? சூரத் தூர ஓதி இருக்கிறாங்க, முர்சலாத்தும் ஓதிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீண்ட சூறாக்களும் ஓதி இருக்கிறாங்க. பெரும்பாலும் மக்ரிப் என்னதான் சுருக்கமான சிறிய சூறாக்கள் தான் ஓதப்படும், இந்த சூறாக்களும் ஓதி இருக்கிறாங்க. இஷாவை பொறுத்தவரையில என்ன? வத்தீனி, அதே மாதிரி முஆதி பின் ஜபல் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ்ல சூரத்து ஷம்ஸ், சப்பிஹிஸ்ம, வல்லைலி இதா யக்ஷா போன்றவைகள். சூரத்துல் பக்ரா அதில் ஓதுறது அங்கீகரிக்கலன்றதை பார்த்தோம், இஷாவுடைய தொழுகையில முழுமையாக ஓதுறது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வக்கான மின் ஹதீஹி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் உள்ளதா என்ன? சூறாவை முழுமையாக ஓதுவது. சில நேரங்கள் என்ன செய்வாங்க, 2 ரகாயத்திலும் என்ன செய்வாங்க, ஒரு சூறா ஓதுவாங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சூறாவுடைய ஆரம்பத்தை மட்டும் ஓதுவாங்க.
அப்ப எது இல்லைன்னு சொல்றாரு ஷேக் இதுல இமாம்? சூராவுடைய கடைசி நடுவில் இருந்து ஓதுற அந்த முறைக்கு என்ன ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஒரே ரக்காத்துல என்ன செய்வாங்க? கிராஅத் சூரத்தைனி ஃபி ரக்ஆ இல்லைங்களா? வஅம்மா கிராஅத்து சூரத்தைனி, இரண்டு சூறாக்கள் என்ன செய்வாங்க? ஒரே ரக்காத்துல ஓதுவாங்க. வகான யஃஅலுஹு பின் நாஃபிலா. இப்ப ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில் நாங்க எந்த ஹதீஸை சொல்லலாம் எங்களுக்கு? சொல்லுவாங்க சூரத்துல் பக்ரா ஓதினாங்க, ஆல இம்ரான் ஓதினாங்க, நிசா ஓதினாங்க, எல்லாம் ஹதீஸை படிக்கிறோமே. வஅம்மா கிராஅத்து சூரத்தின் வாஹிதா ஃபி ரக்அத்தைனி, அப்படி ரெண்டு சூறாவை சேர்த்து ஓதக்கூடிய முறை என்பது என்னது சொல்லுங்க? இரண்டு ரக்காத்தில் அப்படி செய்யறது என்பது மிக குறைவாக இருந்தது. ரசூலுல்லாஹ் தொழுகையில சூறாக்களை குறிப்பாக்க மாட்டாங்க. எந்தெந்த தொழுகையில தவிர? ஜும்மால, ஈதர். ஜும்மால என்ன ஓதுவாங்க? சப்பி இஸ்ம, சூரத்துல் ஆலா, அதே மாதிரி சூரத்துல் ஜும்மா, சூரத்துல் முனாஃபிகூன், அதே மாதிரி பெருநாள் தொழுகையில சூரத்துல் ஆலா, அதே மாதிரி சப்பி காஷியா, அது மாதிரி சூரத்துல் காஃப், சூரத்துல் சூரத்துல் கமர், அது போன்ற அத்தியாயங்கள் வருது ஹதீஸ்ல. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அதுல 13வது விஷயம் என்ன? ஃபஜ்ருடைய தொழுகையில் ரசூலுல்லாஹ் கானத் ஃபில் ஃபஜ்ர், ஃபஜ்ர்ல வந்து ஒரு மாத காலம் செஞ்சிருக்காங்க, ருக்கு ஓதினாங்க. அந்த அது வந்து அந்த குனூத் என்னதான் ஒரு மாத காலம் ஓதி விட்டாங்க. அது பிறகு ஏதாவது காரணத்துக்காக தான் ஓதுவாங்க, அந்த காரணம் நீங்கி விட்டால் குனூத்தை விட்டுடுவாங்க. இது வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் ஃபஜ்ருக்கு என்ற ஒரு என்ன ரசூலுல்லாஹ் அப்படி குறிப்பாக குனூத் ஓதவில்லை என்ற இதுவரைக்கும் நாங்கள் இன்னைக்கு படித்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் அதிலிருந்து தொடருவோம். அதாவது இமாம் வந்து தனக்கு கேட்கக்கூடிய அமைப்புல அவுதையும் பிஸ்மியும் என்ன செய்வாருண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் எடுத்தீங்கன்னா நபியுடைய தொழுகையில அவுது பிஸ்மி, அதான் தனக்கு கேட்கக்கூடிய அளவுல ஓதிட்டு அல்ஹம்த கொண்டு ஆரம்பிப்பாங்க. பின்னால் உள்ள மக்களுக்கு எது கேட்குதான்? இதுதான் கேட்கும், அல்ஹம்து தான் கேட்கும் இல்லைங்களா? அவுது பிஸ்மி தனக்கு கேட்கிற அளவுல ஓதிக்கொள்றது. பிஸ்மி சொல்லாத காரணம் ஒவ்வொரு சூறாலையும் பிஸ்மி வரங்கிறனாலயா? அவுதுதான் ஷைத்தானஜி சொல்வாங்கன்னு சொல்றாங்க, அது பிஸ்மிங்கிற வார்த்தையை சொல்றாங்க எதுல? அது வந்து சூறாவுடைய ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் வார காரணத்தானே. அதுபோல ஜமாத் தொழுக போகும்போது மாமூன்கள் கட்டாயம் அழுந்து ஓதணுமா இல்ல ஜமாத் இல்ல இமாமை பின்பற்றி தொழுகின்ற போது அது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மஸ்அலா, அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இல்ல. அதாவது இப்படிதான் இமாம் தொழுகை நடத்தக்கூடிய இமாம் இல்லையா, மௌமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்காக அமைதியா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் இருக்கல, சுன்னால இல்ல அது. அப்படி அது வந்து ஒரு சிறிய ஒரு அமைதி தான் அது. அது அடுத்த சூறா ஓதுறதுக்காக அவர் எடுத்துக்கொள்றது இல்லைங்களா, சில மூச்சு வாங்க தொடர்ந்து ஓதுனா அதுக்காக உள்ளது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்காக உள்ள அப்படி ஒன்று கிடையாது. மாமூம் வந்து இமாம் சப்தமாக ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல இமாம் ஓதுறத கேட்கிறது தான் என்ற ஹதீஸும் இருக்குது. அதன்படி செயல்படலாம். இன்னும் சிலவங்க வந்து என்னது சூரத்துல் ஃபாத்திஹா ஓது கட்டாயம் ஓதித்தான் ஆக வேண்டும் என்ற கருத்தில் இருந்தாங்கடா என்ன செய்யலாம், அந்த கருத்தின்படி செயல்படலாம். அதாவது நீங்க எந்த கருத்தை உங்களுக்கு நீங்க எந்த கருத்தை பற்றி நீங்க படிச்சு விளங்கி எதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அதன்படி நீங்க என்ன செய்யலாம், செயல்படுறது.